ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் நல்லா இருக்கேன். இன்னைக்கு நாம் சிம்பிள் டேஸ்டி தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிளகாய், இது ரொம்ப காரம், அதனால் ஒரே ஒரு மிளகாய், கொஞ்சமாக சின்ன வெங்காயமும் பூண்டும், அப்புறம் மீடியம் சைஸில் ஒரு 6 தக்காளி பழம், அரைச்ச நம்ம தோட்டத்து கருவேப்பிலை ஒரு 5 கொத்து, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, சீரகம். இப்போ அடுப்பில் கடாய் வச்சாச்சு. கடாய் நல்லா காஞ்சிருச்சு. சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இந்த ஜீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பூண்டு, வெங்காயம் வணங்குற வாசனை இருக்குது. அப்பா அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்கும். இப்போ ஓரளவு வழங்கிருச்சு. இப்போ இந்த கருவேப்பிலை இருக்குங்களா, அதை போட்டுடலாம். கருவேப்பிலை உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது ஃப்ரெஷ்ஷாக இது மாதிரி கிடைக்கும்போது நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுங்கள். இப்போ பூண்டு, வெங்காயம் எல்லாமே நல்லா வணங்கிருச்சு. இப்போ தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்குறோம், அதை போட்டுடலாம். எப்பவும் ஒரே மாதிரியே தக்காளி சட்னி செஞ்சு போர் அடிக்குதுங்கிறவங்க இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த சட்னிக்கு தேவையான உப்பு பார்த்துட்டு வேணால் நம்ம மறுபடியும் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் வச்சு அரைச்சோம்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வணங்கிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு கொஞ்சம் தேங்காய் போட்டு அரைச்சிக்கலாம், அவ்வளோதான். வா, பார்க்குறக்கே அம்மியாக இருக்குது. இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதுக்கு தேவையான தேங்காயை துருவிட்டோம். இதுக்கு தேவையான தேங்காய் போட்டுட்டு மிச்சத்தை தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். அடுத்த சமையலுக்கு அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன். அவ்வளோதான், இதை அரைச்சிக்கலாம். நாம் தோசையும் தக்காளி சட்னியும் பண்ணலான்ட்டு தக்காளி சட்னி 2 விதமாக காரம் இல்லாமல் காரமாக செஞ்சால் நம்ம வீட்டு வானரங்க பூரி வேணுன்ட்டாங்க. அதனால் பூரிக்கு மாவு பிசைஞ்சு வச்சுருக்கிற இந்த தக்காளி சட்னியிலேருந்து திடீர் குருமா எப்படி பண்ணுறது பூரிக்குன்னு பார்க்கலாம். பூரிக்கு ஜோராக மாவு பிசைஞ்சு உருட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நல்லா காஞ்சிருச்சு. அவசரங்காட்டி டக்குன்னு குக்கரில் வச்சு விசில் விட்டுறலாம். இதில் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, ஆவி வருது. இப்போ வெறும் கடுகு, சோம்பு, சீரகம், அவ்வளோதான். இதில் வெங்காயம், கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் கிட்ட அரிஞ்சு வச்சுருந்தேன், அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. காரத்துக்கு அந்த சட்னிலேயே ஒரு மிளகா போட்டுட்டோம், அதனால் மிளகாலாம் போடல. வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாயோ மிளகா பொடியோ போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதையும் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவை போட்டுக்கலாம். ஆமாங்க, இது ஸ்வீட் பொட்டேட்டோ மசால். ஸ்வீட் பொட்டேட்டோவை நான் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை உள்ளே போட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இதில் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்ச ஸ்வீட் பொட்டேட்டோ, அது குட்டி கிடையாது, ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ண ஸ்வீட் பொட்டேட்டோவை உள்ளே போட்டு நல்லா வதக்கிக்கணும். இது வணங்குனதும் இந்த சட்னியை கொஞ்சம் போட்டு விசில் விட்டுற வேண்டியது, அவ்வளோதான். ஏன்னா சட்னிலேயே எல்லாம் இருக்குது. இது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன், நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் இது ஹிட்டா இல்லை ஃப்ளாப்பான்னு தெரில. அதனால் பாதி சட்னி மட்டும் ஊற்றிக்கலாம். ஏன்னா அப்படி குருமா ஃப்ளாப் ஆனாலும் சட்னியை வச்சு எல்லோரும் சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் மிச்ச சட்னி அப்படியே இருக்குது. நான் இது மாதிரி ஏதோ ஒன்று ரெசிபி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஆனால் மேக்ஸிமம் இது வரைக்கும் 90% எல்லாம் ஹிட்டு தான் ஆகிருக்குது. பார்க்கலாம் இது என்ன ஆக போகுது, ஹிட்டா ஃப்ளாப்பா. ஆல்ரெடி சட்னிலேயே உப்பு போட்டோம், அதனால் கிழங்குக்கு மட்டும் தேவையான கொஞ்சமாக உப்பு, அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான தண்ணி, இவ்வளோதான். இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் ஹையில் விட்டுட்டு 2 விசில் சிம்மில் விட்டுக்கலாம். இந்த அடுப்பில் நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ குருமா ஆகிட்டு இருக்குது. இந்த அடுப்பில் பூரிக்கு எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு பூரி நல்லா உப்பி வருது.
நம்ம குருமா தான் எப்படி இருக்குன்னு தெரில, அதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து சுத்தமான செக்கு கடலை எண்ணெய்னுங்காட்டி இதில் நுர வருதுங்க. இல்லாட்டி இப்படி நுர வராது. நார்மலாக ஆயிலோ ரீஃபண்ட் ஆயிலெல்லாம் ஊற்றுனா இந்த அளவுக்கு நுர வராது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். வா, சூப்பராக வருது. நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ மசாலா எப்படி இருக்குன்னு தெரில, பார்க்கலாம். அதுவும் நல்லா தான் வரும். வாவ், நம்மளோட ஸ்வீட் பொட்டேட்டோ மசால் நார்மல் பொட்டேட்டோ மசால் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், பார்க்குறக்கே எம்மையாக இருக்குது. டேஸ்ட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பூரி ரெடி. 2 டைப் ஆஃப் பூரி. இது என்னென்னா, எனக்கு இப்படி நல்லா முறுக்குன்னு அப்பளமாட்டம் இருந்தால் பிடிக்கும். அது மாதிரி எனக்கு செஞ்சுருக்கேன். அம்மா பாப்பாங்களுக்கெல்லாம் நார்மல் பூரி. டேஸ்ட்டு பார்க்கலாமா? பார்க்கும்போதே எச்சில் ஊறுது. ஃபஸ்ட்டு தக்காளி சட்னியோடு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். சுடுது. ரொம்ப எரிஞ்ச மாதிரியெல்லாம் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. நார்மல் பொட்டேட்டோ மாதிரியே தான் இருக்குது. இப்போ நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோ மசால் ஸ்வீட் பொட்டேட்டோ மசால் நல்லா கொரு. ஆமாம், ஒர்த்து. சூப்பராக இருக்குது. ஸ்வீட் பொட்டேட்டோ மசால் வந்து இன்னும் கொஞ்சம் பச்சை மிளகா கீரி போட்டு காரமாக போட்டிருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூரிக்கு இது மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோ மசால். நம்மளோட அப்பள பூரியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது கூட இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ மசால். நம்மளோட அப்பள பூரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கச்சோடி மாதிரி இருக்கு. சூப்பராக இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸாக கேளுங்க. பாய். போய் நான் நல்லா சாப்பிட்றேன். நீங்களும் நல்லா சாப்பிடுங்க.